சொல்லுகிறார். அவருக்கு தெரியும் உங்களுடைய காலங்கள், ஆமென், உங்களுடைய முடிவுகள், உங்கள் ஆரம்பங்கள், ஹல்லேலூயா, எல்லாம் இயேசுவுக்கு தெரியும். சொல்கிற மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இஸ் ஆல்பா அண்ட் ஓமேகா. ஆமென். அவர் முதலும் முடிவுமாய் இருக்கிறார். ஆமென். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். உற்சாகமாக இருக்குமா? நல்ல ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே? ஆமென். அவருக்கு தெரியும். இப்போது நான் கழுத மேலே ஏறி போகணும். ஏன்னா தீர்க்கதரிசனம் நிறைவேறுகிறது. 400 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்டிருக்கிறது மீகால. கழுத மேலும் கழுத குட்டி மேலும் ஏறி வருவார்னு. ஆமென். அது நிறைவேறணும். பாருங்கள் எத்தனை நல்ல ஆண்டவர். ஹல்லேலூயா. ஸோ அந்த காலம் வந்தபோது இயேசு சீஷரை பார்த்து சொல்லுகிறார். என்னதுமா சொன்னார்? நீங்கள் உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். ஆமென். எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள். ஒரு ஆத்தர், எழுத்தாளர் இப்படி எழுதுகிறார். இன்னொரு எழுத்தாளர் இப்படி எழுதுகிறார், கழுதையும் கழுதை குட்டியும் கட்டியிருக்க காண்பீர்கள். ஹல்லேலூயா. இப்போ நான் அந்த கழுதை பற்றி பேசுகிற பெரிய நேரம் ஆகிடும். அது நமக்கு தலைப்பு கிடையாது. இருந்தாலும் நான் சில காரியங்கள் உங்களுக்கு சொல்லுவேன். கழுதை சுமந்தது என்பதற்காக. ஆமென். ஹல்லேலூயா. அப்படியானால் நாம் கட்ட அவிழ்க்க வேண்டியது அல்லது கட்ட அவிழ்க்கப்பட வேண்டியது கழுதை மாத்திரமல்ல, கழுதையின் குட்டியும் கூட. நம்ம நிறைய பேர் நினைத்து கொண்டு இருக்கிறோம், பெரியவங்களுக்கு தான் அந்த பிசாசு கட்டலாம் இருக்கும் போல, பெரியவங்களுக்கு தான் ரட்சிப்பு தேவை போல. நான் பல இடங்களிலே ஊழியத்துக்கு செல்கிறபடினாலே, பல இடங்களில் ஊழியர்கள் செல்கிறபடினாலே, எல்லா இடங்களிலும் நான் பார்க்குற ஒரு காரியம், சிறு குழந்தைகளுக்குள்ளே பிசாசு இருக்கிறது. அது ஆடாது, பேய் மாரி கத்தாது. ஆனால் அந்த பிசாசு கிரியை அந்த பிள்ளைகளை மந்தப்படுத்தி வைத்திருக்கும். அந்த பிசாசு கிரியை அவர்களை பலவீனமாகவே வைத்திருக்கும். வேறு மாதிரி ஆகும்லாம் செய்யாது. சில நேரம் அதை எனக்கு காட்டி கொடுப்பார். சரீரத்தில் நார்மலாக வந்த சரீர பலவீனத்தில் வந்த பலவீனமாக இருக்கிறது வேறு. பிசாசே அந்த பலவீனத்தை கொடுத்து உள்ளே உட்காந்துட்டு இருப்பான். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அப்போ கவுனி இயேசு சொல்கிறாரு, எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க, கழுதையும் கழுதி குட்டியும் கட்டியிருக்க காண்பீர்கள். நீங்கள் போங்க, அதை கட்ட விழுத்து என் இடத்துல கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அப்போது அதில் உரிமையாளனும் அல்லது யாரோ அந்த கழுதை ஏன் அழுக்குறீங்க அப்படின்னு கேட்டால் உன்னை விட மாட்டான். சும்மா விடுவானா? கழுதை உரிமையால் சும்மா நான் தவிர்த்து போயிட முடியுமா? விட மாட்டான். ஆமென். அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ சொல்லு, இது இயேசுவுக்கு தேவை என்று சொல். அப்பொழுது அவன் போக விடுவான். கைகளை தட்டி நீ செய்ய வேண்டிய ஒன்று தான். இயேசுவின் சுவிசேஷத்தை சொல்லும் போதோ அவருடைய கட்டுகளை உடைக்கும் போதோ அது போவாது, போக மாட்டோன்னு சொல்லணும். இந்த ஆத்துமா இயேசுவுக்கு தேவை, இந்த கழுதை இயேசுவுக்கு தேவை. ஆமென். அது இருவழி சந்திகளில் கட்டப்பட்டதா? ஆமென். எந்த பக்கம் போகிறதுன்னு தெரில, குழப்பத்தில் இருக்கிற அந்த கழுதை, கட்டப்பட்ட கழுதை, அதை கட்ட விழுத்து ஆண்டவர் கொண்டு வர முடியாது. இன்றைக்கு கர்த்தர் நமக்குள்ளே ஒரு அறைக்கூலை விடுவிக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லி? சரி, போகட்டும். இந்த கழுதை கொண்டு வந்தார்கள். இந்த கழுதை இதுவரை ஒரு காலம் ஒருவரும் ஏறிராத கழுதையாக இருந்தது. அதாவது கழுதை மேலே ஏறி உட்கார வேண்டும் சொன்னால், அல்லது குதிரை மேலே ஏறி உட்கார வேண்டும் சொன்னால், அதை பயிற்றுவிக்க வேண்டும். ஆமென். கொஞ்ச நாளாக அதை என்ன செய்யணும்? அதை எல்லாம் உட்கார வச்சு ஓட்டி பழக்கி வித்து பண்ணால் தான் அது உட்கார, எல்லாம் முரடு பிடிக்கும். புதுசில் எந்த குதிரையை என்ன பண்ண முடியாது, பாவிக்க முடியாது. அப்போ கவனிக்கணும். ஆனால் இயேசு அவிழ்த்து கொண்டு வந்து சொன்னது பார்த்தீங்க சொன்னால், ஹல்லேலூயா, இதுவரை ஏறிடாத கழுதை. சரி, போகட்டும். இப்போ அந்த கழுதை கொண்டு வருகிறார்கள். அந்த கழுதை மேலேயே இயேசு அமருகிறார். அந்த கழுதை மேலே வஸ்திரங்கள் விரிக்கப்பட்டது. மேலே மாத்திரமல்ல, அந்த கழுதை நடந்து போகிற இயேசு அது மேலே உட்கார்ந்து அந்த கழுதை அவரை சுமந்து கொண்டு போகும்போது வழியெல்லாம் வஸ்திரங்களும் மரக்கிளைகளும் அது வைக்கப்பட்டது. ஆமென். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இதை சொல்லியிருப்பேன், மரக்கிளைகள் அங்கே எப்படி வந்தது அப்படின்றது. சரி, வசனம்லாம் சொல்லாமல் மேலோட்டமாய் சொல்லுகிறேன். அந்த கூடார பண்டிகை என்று சொன்னால், ஹல்லேலூயா, ஈச்சவளைகளையும் மரக்கிளைகளையும் பழ வகைகளையும் கொண்டு வந்து எருசலேமுக்கு கொண்டு வந்து அந்த கூடார பண்டிகையில் கொண்டாடுவார்கள். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அந்த நேரத்தில் தான் இயேசு பவனியில் வந்தார். அந்த நேரத்தில் அவர்களிடத்திலிருந்த அந்த மரக்கிளைகள் எல்லாம் அவர்கள் கீழே போட்டார்கள். சரி, போகட்டும். இப்போ பாருங்கள், கழுதை இயேசு சுமந்து வருகிறது. எருசலேம் மீதி முழுவதும் அந்த கழுதை அப்படி வருது. ஆமென், ஆமென். இயேசு கழுதை சுமந்தது பாருங்கள், என்ன ஆசீர்வாதம். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? கழுதை இயேசு சுமந்து எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். ஆமென். இதுவரை கேட்பாரற்று இருந்த அந்த கழுதை, கட்டப்பட்டிருந்த கழுதை, புரியாமல் குழம்பி போய் யூஸ்லெஸ்
யூஸ்லெஸ் ஃபெலோன்னுவாங்களே, அந்த மாதிரி இருந்த கழுதை. ஆனால் எப்போ ஏசு அது மேலே ஏறி உட்காந்தா அதோடைய வேல்யூ மாறிடுச்சுருங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. அதோடைய வேல்யூ மாறிடுச்சு. அந்த கழுதை சுமந்து போகுது, ஏசு மேலே உட்கார்றாரு. அதுக்கு ஒன்றுமே புரியல. கழுதைக்கு தனியாக இல்லை கிடந்தோம், தனியாக இருந்தோமே, ஒருத்தர் கூட ஆதரவாக இல்லையே, நம்ம பக்கத்தில் நிற்கிறது கூட ஆள் இல்லையே, உணவு கொடுக்கறது கூட யாரும் இல்லையே அப்படி சொல்லியிருந்தேன். அந்த கழுதை இப்போ பாருங்கள், பைபிள் சொல்லுது, முன் நடப்பாரும் பின் நடப்பாரும். ஆமே. உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், ஓசனா ஆமே என்று சொல்லி ஒரு பெரிய கூட்டம் ஹல்லேலூயா ஆர்ப்பரித்து கொண்டு முன்னும் பின்னுமா இந்த கழுதைக்கு பாடிகார்ட் மாதிரி போகிறாங்க. கையை தட்டுங்களேன். நாம் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், கட்டப்பட்ட நிலைமையில் இருப்போம், யாரும் இல்லாமல் இருக்கலாம், புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். இயேசுவை நீங்களும் நானும் சுமப்பீர்னு சொன்னால் அந்த மதிப்பும் பேரும் புகழும் வருங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இயேசுவை அந்த கழுதை சுமந்தது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. இயேசு சுமக்க ஒரு நாளும் மறக்காதீங்க. நான் இப்படி சொல்கிறேன், அவருடைய பிரசனத்தை சுமக்க ஒரு நாளும் மறக்காதீங்க. பக்கத்து பசங்க அவருடைய பிரசனம் இல்லாமல் எங்கேயும் போகாதீங்க. ஒரு காரியத்தை செய்யும்போது, ஒரு காரியத்தை துவக்கும் போது, ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போது தேவ பிரசனம் இல்லாமல், இயேசு இல்லாமல் செய்யாதீங்கன்னா ஃபெயிலியர். உங்கள் பேரும் அவ்வளோதான் முடியாது, உங்கள் ஞானம் அவ்வளோதான் முடியாது. ஆனால் இயேசுவின் பிரசனத்தை நீங்கள் சுமந்து செல்லவில்லைன்னா ஆமே, ஆட்டோமேட்டிக்கலாக ஆமே ஜனங்கள் கூடுவார்கள். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒரு தொழிலை தொடங்க போகிறீங்கன்னா கூட சரி, இயேசுவை சுமந்து கொண்டு போயிருந்தா ஆமே, ஜனங்கள் அப்படி கூடி வந்தார்கள். அவர்களே மலைக்கல்லை கொண்டு வந்தார்கள், அவர்களே வஸ்திரங்களை கொண்டு வந்தார்கள். ஆமே. இயேசுவை நீங்கள் சுமக்கிறவர்களாக இருந்தால் நீங்கள் யாரும் கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு உதவி செய்ய கதற வேண்டிய அவசியம் இல்லை. தேவ பிரசனத்தை ஒரு மனிதன், நீங்கள் இயேசுவை சுமந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால், தேவ பிரசனத்தை நீங்கள் சுமந்திருப்பீர்கள் என்று சொன்னால், அதை பார்க்கிற ஜனங்கள் ஆட்டோமேட்டிக்கலாக உங்களை சேர்ந்து கொள்வார்கள். ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களே? ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இயேசு சுமக்க ஆயத்தமா? நமக்கு மகிமையெல்லாம் இயேசு சுமக்கிறதுனால தான் தவிர நம்மால் இல்லை. ஹல்லேலூயா. சின்ன பசங்க சண்டே கிளாஸில் சொல்லிக் கொடுக்கும்போது இப்படி சொல்லி கொடுத்தாங்க. ஆமே. இயேசு எனக்குள்ளே இருந்தால் நான் ஹீரோ, இயேசு எனக்குள்ளே இல்லைன்னா நான் யார்? ஜீரோ. வித் ஜீசஸ் ஐ எம் எ ஹீரோ, வித்தவுட் ஜீசஸ் ஜீரோ. இயேசு எனக்குள்ளே இருந்தால் நான் யாராக இருக்கிறேன்? ஹீரோவாக இருக்கிறேங்க. ஆமாங்க. இயேசுவை நீ சுமப்பாயனா, ஹல்லேலூயா, அந்த தேவ பிரசனத்தை உனக்குள்ளே பார்ப்பார்களானா சத்துரு பயப்படுவான். ஹல்லேலூயா. தடைகளெல்லாம் வழிவிடும் பயந்துட்டு. ஹல்லேலூயா. யாரா இவன் இவ்வளோ பெரிய தேவ பிரசனத்தை சுமந்து வரான்? இயேசுவை நீங்கள் சுமப்பீர்களா எந்த அரசாங்கம் கேள்வி கேட்க முடியாது. ஆமே. தேவ பிரசனத்தை நீங்கள் சுமந்து பாருங்கள், உங்கள் சத்துருக்கள் தானாக விலகி போவார்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கழுதைக்கும் சிலுவைக்கும் கடைசியாக நான் ஒப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். சரி, ரெண்டாவது, மரியாள் இயேசுவை சுமந்தா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? மரியாள் இயேசுவை சுமந்தா. அவருடைய தியாகம் பெருசுங்க. 10 மாதம், எத்தனை மாதம்? 10 மாதம் தன் கருவிலே இயேசுவை சுமந்து கொண்டிருக்கிறார். எந்த மனுஷ இன்பத்தையும் அனுபவிக்காமல் 10 மாதம் தன்னுடைய கருவிலே வயிற்றிலே கருவை சுமந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவை கருவிலே சுமந்தவள் வெறும் இயேசுவை மாத்திரம் அவள் கருவில் சுமக்கவில்லை, பல அவமானங்களும் நிந்தைகளும் கூட சுமந்தவராய் சமுதாயத்தில். வயிற்றிலே இயேசுவை கருவிலே சுமந்தது மாத்திரமல்ல, திருமணம் ஆகாமலே கருவுற்று இருக்கிறாளே என்று சொல்லி பல அவமானங்களும் நிந்தைகளையும் தலைகுனியும் நெஞ்சிலே சுமந்தவளா. ஆமென். 10 மாதம். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? தன் கணவனை சேராமல் அவன் நீதிமானாக இருந்தபடினாலே 10 மாதம். எவ்வளவு அவமானம், எவ்வளவு வேதனை. ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இன்றைக்கி நம்ம சின்ன காரியம், நம்ம சர்ச்சுக்கு போகிறதுனால ஒரு சின்ன காரியம் வந்துட்டு போகுதுன்னு நம்ம என்ன பண்ணுறோம்? நம்மளை யாரும் எதுனா சொல்லிடுறாங்களே, நம்மளை அவமானப்படுத்திடுவாங்களோ, திட்டிடுவாங்களோ, இந்த நன்மை கிடைக்காம போயிடுமோ அப்படின்னு இயேசு சுமக்காமல் போயிடுறேங்க. ஆனால் இந்த மரியாளுக்கு இந்த வார்த்தை வந்தபோது அவள் சொன்னா, சொல்லும் அடியேன் கேட்கிறேன். ஹல்லேலூயா.
ஆண்டவரே சொல்லுங்கப்பா. ஹல்லேலூயா. நான் என்ன செய்ய வேண்டும்? ஆமென். மரியாளே, மரியாளே, நீ கிருபை பெற்றிருக்கிறாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவை சுமந்தால் அவமானம் வரும் தெரியும். ஆரம்பத்தில் இயேசுவை சுமந்தால் நிறைய பேர் நம்ம நிந்திப்பாங்க தெரியும். ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்ட புதுசில் இயேசுவை சுமந்தால் நம்மளை எல்லாம் சொந்தக்காரங்களாம் ஒதுக்கி வச்சிருவாங்க தெரியும். இயேசுவை சுமந்தா பல தலைகுனி வரும் தெரியும். ஆனாலும் நான் இயேசுவை சுமக்க ஆயத்தமாக இருக்கிறேன் என்று அந்த மரியாள் ஒப்பு கொடுத்தாலே, தன்னை அர்ப்பணித்தாலே, எத்தனை வழிகளை தாண்டி ஒரு பக்கம் சரீர பலவீனம், வயிற்றில் கருவில சுமந்து கொண்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் நெஞ்சில் அவமானங்கள், தலைகுனிவு. எத்தனை பேர் காரி துப்பிருப்பாங்க தெரியல. இதை சொன்ன யாரும் நம்புவாங்களா? அது மாத்திரம் சொல்லக்கூடாது, தேவதூதர் கட்டளை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அப்படி நிலைமை என்னவா இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆனால் அத்தனை அவமானங்களையும், அத்தனை கஷ்டங்களையும், ஒதுக்கப்படுதலையும், சமுதாயத்தில் ஏற்பட்ட நிந்தைகள் பல இருந்தும் இயேசுவை சுமக்க அவள் ஆயத்தமாயிருந்தாள். தன்னை ஒப்பு கொடுத்தால், சுமந்து தீர்த்தால், உலக ரட்சகரை பெற்றெடுத்தார். கைகளை தட்டி ஆமென். நான் சொல்கிறேன், இந்த ஆரம்பம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம். இயேசு ஏற்றுக்கொண்டதுனா பல பேர் உங்களை புறக்கணித்திருக்கலாம். சில அவமதிப்பை நீங்கள் பெற்றிருக்கலாம். ஆனால் 10 மாதங்கள் அது பூரணம் அடைந்த பிறகு ஆமென் சொல்ல மாட்டீங்களே. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தா, ஹல்லேலூயா. அதன் பிறகு அவருடைய நிலை மாறியது. ஹல்லேலூயா. பெற்றெடுத்தா, இயேசுவை பெற்றெடுத்த இந்த தாயை போல வாழணும் எத்தனை பேர் அவளை உயர்த்தினார்கள் தெரியுமா? ஆமென் சொல்ல மாட்டீங்களே. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி, நல்லா கவனிங்க, தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி முதல் அவளா பேடம் எடுத்து ஒரு விஷயத்தை செஞ்சான். என்னென்னா, அவருடைய உறவின் முறையில் இருக்கிற எலிசபெத் கருவுற்ற போது, ஆமென் சொல்ல மாட்டீங்களே, அவன் வீட்டில் இல்லை. ஆமென் சொல்ல மாட்டீங்களே. ஹல்லேலூயா. இவன் ஓடி போய் மலைநாட்டில் இருக்கிற அந்த எலிசபெத்தை பார்க்க போனான். என்ன ஒரு குணநலம் பாருங்க இந்த மரியாளுக்கு. ஹல்லேலூயா. நானே கருவை சுமந்துனுக்கிறேன், இப்போ போனால் களைஞ்சிடும், அதுவும் மலை தேசத்துக்கு வேறு போனோமா, ஐயோ அப்புறமா போய்க்கலாம் அப்படின்னு நினைக்கல. உடனே போகிறா விசாரிக்க. ஆமாம், சரி. அடுத்து பாருங்கள், அந்த கருவுற்றிருக்கிற வேலையில் தீர்க்கதரிசனம் நிறைவேறும்படி, ஆமாம், ஹல்லேலூயா, ஒரு நசரேயன் எனப்படுவார் என்ற வசனத்தின்படியும், ஆமாம், ஹல்லேலூயா, ஆமாம், எகிப்திலிருந்து வர வைப்பேன் என்ற வசனத்தின்படியும் அவள் அலக்கழிக்கப்படுகிறாள். ஆமான்னு சொல்ல மாட்டீங்களே. கருவில் இருக்கும்போது இந்த ஞானி வேறு வந்துடுறானுங்களா, அந்த ராஜா வேறு என்ன பண்ணிடுறான், வெட்டுறதுக்கு வகை தேடுவான் அப்படின்ற விஷயத்த தேவதூதன் மரியாளுக்கும் யோசேப்புக்கும் சொல்லி, என்னதம்மா சொல்கிறேன், உனக்கு குழந்தைய சுமந்து கொண்டு என்ன பண்ணு, எகிப்துக்கு போய் கொஞ்சம் நாளைக்கு இரு. ஆமான்னு சொல்ல மாட்டீங்களே. ஹல்லேலூயா. கிட்டத்தட்ட எகிப்தில் 2 ஆண்டுகள் அவர்கள் இருந்தார். ஹல்லேலூயா. இயேசுவை மரியாள் அப்படி சுமந்தார். அவமானம் வந்தாலும் பரவாயில்ல. எத்தனை பேர் சொல்கிறீங்க மரியாதை போல்? அவமானம் வந்தாலும் பரவாயில்ல, நிந்தைகள் வந்தாலும் பரவாயில்ல, ஞாயிற்றுக்கிழமை சல்ட்ரி போனாலும் பரவாயில்ல. ஹல்லேலூயா. ஆமே. எனக்கு நைட் டியூட்டி செஞ்சு வந்தாலும் பரவாயில்ல, காலையில் டயர்டாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆமே, நான் இயேசுவை சுமப்பேன், நான் இயேசுவை சுமப்பேன். ஹல்லேலூயா. மரியாள் இயேசுவை சுமந்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்னும் நிறைய ரகசியங்கள் இருந்தாலும் இன்னும் கடந்து போக விரும்புகிறேன். அடுத்து 3வது. தேங்க்யூ. 3வது தானே. ஃபஸ்ட்டு யார் சுமந்தது? கடுதேசம். 2வது மரியாள். 3வது சீமோன் இயேசுவின் சிலுவையை சுமந்தான். ஹல்லேலூயா. மத்தேயு 27:23 வேகமாய் வாசிக்கலாம். மத்தேயு 27:32. போகையில் சிரேனே ஊரானாகிய சீமோன் எனப்பட்ட ஒரு மனுஷனை அவர் கண்டு அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்து கொண்டு போகிறார். ஏற்கனவே ஒரு இரவு முழுவதும் தூக்கம் இல்லை. பிலாத்துடைய அரண்மனையில் அலக்கழிக்கப்படுகிறார். அவன் கையை கழுவி விட்டுறான். ஆசாரியர்கள் தீர்ப்பு வழங்குறாங்க.
ஆசிரியர் தீர்ப்பு வழங்கினாலும் அரசாங்கம் தீர்ப்பு வழங்கும் பிலாத்தினிடத்தில் அனுப்புகிறார். இரவில் கையை காலை கட்டி. யோசித்து பாருங்கள். ஹல்லேலூயா. இரவெல்லாம் தூக்கம் கிடையாது. அந்த விசாரிப்பிலேயே போகுது. முடிஞ்ச உடனே தண்டனை ஆகிட்டோடனே சிலுவை சுமக்க வைக்கிறாங்க. எருசலேம் வீதிகளில் அவர் சுமந்து செல்கிறார். அடி பின்னாடி ஒருத்தன் அடிச்சுக்கிட்டே வரான். ஆமென். அப்படி சரீரம் பிக்கப்படுகிறது. ரத்தம்லாம் போகுது. முடியல. இரவெல்லாம் தூங்கலை. தலையில் முறுக்குட வச்சு அழுத்துறாங்க. பின்னாடி அடித்து கொண்டே வர பாரமான சிலுவை அவர் சுமந்து கொண்டு வருகிறார். ஒரு கட்டத்தில் அவரால் முடியல. இதுக்கு மேலே கையெல்லாம் உதறது. நைட்டெல்லாம் தூங்கலை, சாப்பிடல, அடிக்கிறாங்க, ரத்தம் அடிக்கிறது. முடியல அவரால். காலில் செருப்பு இல்லை. அப்படியே வெயிட்டு தாங்க முடியாமல் ரத்தம்லாம் போய் வலி தாங்க முடிய கீழே விழுறாரு. அதுக்கப்புறம் அவர் அடித்து பார்க்குறாங்க, எழுப்பி பார்க்குறாங்க, எழுந்துக்க முடியல. ஏன்னா அவ்வளோ அடி, அவ்வளோ ரத்தம். இரவெல்லாம் தூங்கலை. என்ன செய்வது என்று சொன்னபோது வழிபோக்கனா ஒருத்தன் வந்தாங்க. அவனை பார்த்து, அவன் பேர் தான் சீமோன், சிரேனே ஊர் என்கிற ஊரில் வசித்தவன். அவனை எழுப்பி அவனை கூப்பிட்டு தூக்குன்னு சொல்லி பலவந்தமாய் அவனை தூக்க வைத்தார்கள். எத்தனை ஒரு பெரிய பாக்கியம். எத்தனை பேர் அப்பா சிலுவை நான் சுமக்கிறது எனக்கு ஒரு பாக்கியம் அல்லவா. கொஞ்ச தூரம் அந்த இயேசுக்கு அந்த டயர்டு போய் தெளிவு வர வரைக்கும் ஆமென் சொல்ல மாட்டீங்களே. அந்த சிலுவை சிரேனே ஊர் ஆகிய சீமோன் சுமந்தான். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆக 32வது வசனத்தில் வாசிக்கும்போது, அவர் வெளியே சென்றபோது சீமோன் என்னும் பேருடைய சிரேனே ஊரை சேர்ந்த ஒரு மனிதனை கண்டார்கள். அவன் அந்த மனிதனின் சிலுவை சுமக்கும்படி கட்டாயப்படுத்தினார்கள். முதல்ல பலவந்தம் பண்ணினார்கள். ரெண்டாவது என்ன செய்கிறாங்க? கட்டாயப்படுத்துகிறார்கள். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். இப்படி அநேக மார்க்லையும் 15:27 இப்படி எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த ஒரு வசனத்தை வாசிங்கள். லூக்கா 23:26 வாசிங்க. லூக்கா 23:26 வேகமாக. பிடித்து இயேசுக்கு பின்னால் சிலுவையை சுமந்து கொண்டபடி ஹல்லேலூயா அவன் மேல் வைத்தார்கள். ஆமென். கையில் உயர்த்தி ஆமென் சொல்ல இருக்கீங்களா? கவனிக்கணும். இயேசுவின் பின்னாடி அந்த சிலுவை சுமந்து கொண்டு வந்தான். எத்தனை பேர் இயேசுவின் சிலுவை சுமக்க ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். இயேசு ஏன் சிலுவை சுமந்தார்? ஹல்லேலூயா. ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், ஜனங்கள் சுகமாக வாழணும். ஹல்லேலூயா. அப்போ நம்ம சுமக்கிறோமா? சரி, அதை நான் பின்னாடி சொல்கிறேன். அப்போ கவனிங்க. சீமோன் இயேசுவின் சிலுவை சுமந்தான். ஆமென். அடுத்து நாலாவது குறிப்பு, இயேசு சிலுவையை சுமந்தார். கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாமா? இயேசு சிலுவையை சுமந்தார். ஹல்லேலூயா. ஆமென். ஏசாயா 53:3 வாசிக்கிறோம். ஏசாயா 53:4 வாசிக்கிறோம். ஏசாயா 53:5 வாசிக்கிறோம். ஏசாயா 53:11 ஏசாயா 53:12 வாசித்து பார்க்கும்போது ஹல்லேலூயா, அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தார். ஹல்லேலூயா. இயேசு சிலுவை சுமந்தார் என்றால் என்ன அர்த்தம்? உங்களுடைய துக்கத்தெல்லாம் அவர் சுமந்துட்டார். கையை தட்டி நல்லா ஆமென். ஹல்லேலூயா. கையை தட்டி ஸ்தோத்திரத்தோடு கூட நின்று கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை, ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு வருகிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஏன்னா உங்கள் துக்கத்தை இயேசு சிலுவையில் சுமந்து கொண்டார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. அதனால அவருடைய தழும்புனாலே நாம் குணமாகி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. 53:11 வாசிக்கும்போது நம்முடைய அக்கிரமங்களை அவர் சுமந்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறேன்? அக்கிரமத்தினால தானே நமக்கு அடி, அக்கிரமத்தினால தானே நமக்கு பிரச்சனை. அந்த பாவத்தை அவர் சிலுவை மேலே எடுத்துக்கொண்டார். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? ஹல்லேலூயா. ஆக இயேசு சிலுவையிலே உங்கள் வியாதி, உங்கள் பலவீனங்கள், உங்கள் பாவங்கள், உங்களுடைய தரித்திரங்கள், 2 அதிகாரத்தில் வாசிக்கிறது போல் உங்கள் தரித்திரங்கள். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. கலாத்தியர் 3:13 வசனத்தின்படி உங்கள் சாபங்களை அவர் எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார்.
ஹalleluya. ஆமென் சொல்ல மாட்டீங்களே. ஹalleluya. சரி, எத்தனை காரியம் சொல்லியிருக்கிறேன்? 4 காரியம். 5வது, ஆமென், சிலுவை இயேசுவை சுமந்தது. கையில் உயர்த்தி நல்ல ஒரு ஆமென் சொல்ல மாட்டேன். சிலுவை இயேசுவை சுமந்தது. ஹalleluya. ஹalleluya. இதில் என்னங்க பிரமாதம் கேட்குறீங்களா? சிலுவை இயேசுவை சுமந்தது. ஆமென். இது அப்படியே இருக்கட்டும். இதை நம்ம கடைசி பாயிண்ட்டாக பார்க்கலாம். இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா, கழுதை சுமந்தது மரியாள் சுமந்தாள், சிறைநூறாகிய சீமோன் சுமந்தான், இயேசு சிலுவை சுமந்தார். ஆமென். நீங்கள் எப்போ சிலுவை சுமக்க போகிறீங்க? பக்கத்தில் இருக்கிற பார்த்து கேளுங்க, நீங்கள் எப்போ சிலுவை சுமக்க போகிறீங்க? சுவிசேஷம் வேணும், அந்த சிலுவையை நீங்கள் எப்பொழுது சுமக்க போகிறீர்கள்? அதுதான் இந்த செய்தி, அதுதான் இன்றைய செய்தி. ஹalleluya. ஹalleluya. மத்தேயு 10:38 இயேசு சொல்லுகிறார், தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. ஒர்த்லெஸ் ஃபெலோ, பாத்திரன் அல்ல. கிறிஸ்தவன் சொல்லாத. சின்ன பாடு உபத்திரம் வந்துட்டா ஆண்டவர் யாருன்னு கேட்குறியா நீ? விசுவாசம் தடுமாட்டம் உண்டாகுதா? கர்த்தரை தேடுறதுல பின்மாற்றத்தில் உண்டாகுறியா? ஒர்த்லெஸ். ஆண்டுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றலைன்னா நீங்கள் அவருக்கு பாத்திரனே இல்லைங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களே. ஹalleluya. ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னை பின்பற்ற விரும்புறியா? எஸ் ஜீசஸ் அப்படி நீ சொல்லி நான் சொல்ல, அப்போ சிலுவை ஏறுறா. ஆமென். மத்தேயு 16:24 ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் முதல்ல என்ன செய்யணுங்க? தன்னைத்தானே வெறுக்கணும். தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்று. ஆமென் என்று இயேசு சீசர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார் அல்லவா? சொல்லிக் கொடுத்தார் அல்லவா? மார்க் 10:21 இயேசு ஒரு மனுஷனை பார்த்து சொல்கிறார். அவன் சொல்கிறான், ஆண்டவர் நான் உம்மை பின்பற்றி வர விரும்புகிறேன் என்று சொல்லும்போது இயேசு சொல்கிறாரு, அவனிடத்தில் அன்பு கொண்டு, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ போய் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு தரித்திர கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு மிகுந்த பொக்கிஷம் உண்டாகணும், பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். ஹalleluya. ஆமென் சொல்ல மாட்டீங்களே. ஹalleluya. நான் சொல்கிறேன், உங்கள் பணத்தையும் பொருளாதாரத்தையும் சுமந்து கொண்டிருக்கிற நீ நிச்சயமாக சிலுவை சுமக்க முடியாது. பணம் இருக்கட்டும், பணம் அவசியம். ஆமென் சொல்ல மாட்டீங்களே. ஆனால் எப்பயுமே நீ அதையே சுமந்து கொண்டிருக்கிறனா இருக்காத. ஹalleluya. அந்த பணத்தை கொண்டு இயேசுவின் சுவிசேஷத்தை சொல்ல முடியாத சிலுவையை சுமரு. ஹalleluya. கர்த்தருக்கு மகிமை உண்டு. அப்போ சிலுவை சுமக்கிறதுனா என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் நம்ம சரி செய்யணும் அப்படின்ற காரியங்கள் ஒரு பக்கம் போகட்டும். இன்னொரு பக்கம் சிலுவை சுமக்கிறதுனா என்னென்னா, அவருடைய சுவிசேஷத்தை, ஆமென், கிராமமாக தெரு தெருவா வேலை செய்கிற இடத்துல, ஆமென் சொல்ல மாட்டீங்களா, படிக்கிற இடத்துல, போகிற இடத்துல, ஆமென், பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற இடத்துல, பைக்கில் ட்ராவல் பண்ணுற இடத்துல, ஆட்டோவில் ட்ராவல் பண்ணுற நேரங்களில் எப்பொழுதும் இயேசுவை சொல்லுவது தான் சிலுவை சுமப்பது. ஆமென். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 1:23 அழகாய் சொல்லுகிறான் பவுல். வாசிக்கலாம் வேகமாக. 1 கொரிந்தியர் 1:23 நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், இடலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்கிறாரு பவுல், சொல்கிறார், நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். ஆமென். அப்போது இயேசுவை சுமந்தவர்களாய் அவர் மரணத்தின் வாசனையை இன்னொரு இடத்துல எழுதுகிறோம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா. அவர் அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிறோம். ஆமென். எங்கும் சுற்றி திரிகிறோம். அவருடைய மரணத்தை எங்கள் சரீரத்தில் சுமந்து சுற்றி திரிகிறோம் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறான். ஹல்லேலூயா. அவருடைய மரணத்தை உங்கள் சரீரத்தில் நீங்கள் சுமந்து போவீங்கன்னா வெளியே கட்டில் இருக்கிற சின்னவங்க டெலிவரன்ஸ் ஆவாங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களே. வியாதியில் இருக்கிற ஹீல் ஆவாங்க. எப்போ? அவருடைய மரணத்தை நாம் நம்முடைய சரீரங்களை சுமந்து திரியவர்களாக இருக்கும்போது. ஆமென். இயேசு சிலுவை என்ன செய்து முடித்தார் என்கிற அந்த பெரிய அந்த பிக் பிக்சர் நம்முடைய இருதயத்தில் சுமந்து, ஆமென், ஜனங்களுக்குள்ளே போவாயானால் அற்புதம் நடக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு, இதுதான் சிலுவை சுமப்பது. எப்போ சுமக்க போகிற? சிலுவை சுமப்பது என்றால் அவருடைய சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது. பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்கள், சிலுவை சுமப்பது என்றால் அவருடைய சுவிசேஷத்தை சுமப்பது. சொல்லுங்கள், சுவிசேஷத்தை சுமப்பாயா? ஆமென். ஹல்லேலூயா. பேதுரு இயேசு கேட்குறாரு, இவர்களிலும் அதிகமாக என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா? அவன் சொல்கிறான், ஆமாண்டவரே. அப்படியா?
திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு கேட்குறாரு, நீ இவர்களும் அதிகமாக என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா? ஆமாம் ஆண்டவரே அப்படின்னு. திரும்ப பல கான்வர்சேஷன் நடக்குது. திரும்ப கொஞ்ச நேரம் திரும்ப கேட்குறாரு, நீ இவர்களிலும் அதிகமாக என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம். அது 3 விதமான அன்பு 3 இடத்துல கேட்குறாரு. 3மே வேறு வேறு காரியத்தில் கேட்குறாரு. சரியா? இப்போ அது நம்ம நேரம் இல்லை, போகட்டும். ஆமாம். கடைசியில் கேட்டு தான் அகாப்பே, அதாவது தேவ அன்பினால் கேட்குறாரு. ஃபிலியோ என்பது ஸ்நேகன் அன்பு. ஆமின்னு சொல்ல மாட்டீங்களே. இன்னொரு அன்பு இருக்குது, கணவன் மனைவி என்கிற ஒரு அன்பு. இந்த 3 இடத்துல இந்த வார்த்தையை யூஸ் பண்ணப்படுறது. சரி, போகட்டும். இப்போ கேட்குறாரு, நேசிக்கிறாயா அப்படிங்கிறாரு. அவனு சோர்ந்துட்டான் பேதுரு. என்னடா ஆண்டவர், ஒரு முறை கேட்கும் போதே ஆமான்றேன், நம்ப மாட்டுறாரு. 2ஆம் முறை கேட்கும் போது ஆமான்றேன், நம்ப மாட்டேறேன். பின்ன எப்படி நம்புவார்? ஏன்னா இது எப்போ கேட்குறான், நான் உயிர்த்தெழுந்து சீசரோடு கூட பேசிகிட்டு இருக்கிறாரு, பரலோகம் போகிறார். அப்போ கேட்குறாரு, என்ன நேசிக்கிறியா? ஆமாண்டவரேன்றான். ஆனால் ஆண்டவர் கொஞ்ச நாளைக்கு திரும்ப கேட்குறாரு. 3ஆவது கேட்கும்போது ஒரு மாதிரி ஆகிட்டான். ஏன் தெரியுமா? நீ தான் சொன்னேன் ஆண்டவரே, உண்மை காட்டி கொடுக்குற நேரத்தில் என் ஜீவனே போனால் கூட என்ன பண்ண மாட்டேன், நம்ம காட்டி கொடுக்க மாட்டான் ஆண்டவரே, நான் உங்கள் பக்கமே வருவேன், உங்கள் கூடவே வருவேன்னு சொன்னவன் சேவல் கூத்து 3 முறை என்ன பண்ணிட்டான். மற்றவங்க கூட அமைதியாக இருந்தான். இவனா சொன்னான், உமக்காக சாகவும் ரெடியாக இருக்கிறான் ஆண்டவரேன்னு சொன்னான் பேதுரு. மறந்துட்டான். அதனால தான் ஆண்டவர் கேட்குறாரு, திரும்ப திரும்ப கேட்குறாரு. 3ஆம் முறை கேட்கும்போது ஆமென் சொல்ல மாட்டேறீங்களே. நீ என்னை உண்மையாகவே நேசிப்பாயா, நான் என் ஆடுகளை மேய்ப்பாயாக. கை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாமா? உண்மையாக நேசிக்கிறேன், சுவிசேஷத்தை சொல்லு. ஆமென். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா. ஆண்டவரை பார்த்து கேட்குறாரு, உண்மையாகவே நீ என்னை நேசிப்பேனா, என் சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு போ. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நான் உண்மையாக ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்கிறவங்களாம் கரங்களை உயர்த்தி நல்லா ஒரு ஆமென் சொல்லுங்க மாட்டீங்க. ஹல்லேலூயா. ஆமென். அப்படின்னா ஒரு பக்கம் சுவிசேஷத்தை சுமந்து செல்வது, இன்னொரு பக்கம் அந்த சுவிசேஷத்தை சுமந்து செல்வதற்கு எனக்கு உண்டான தகுதிகள் ரொம்ப அவசியம். அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, அன்பு கூற தெரிலனா நீ எவ்வளோ கட்டளைலாம் கை கொண்டாலும் வேலைக்கு ஆகுதுப்பா. என்ன நேசிக்கணும், பிறனையும் என்னை மட்டும் நேசிக்கக்கூடாது, பிறனையும் நேசிக்கணும். பிறனை மட்டும் நேசிக்கக்கூடாது. நீ என்ன பெரிய அன்னை தெரசாவா? பிறனை மட்டும் நேசிக்கக்கூடாது, என்னையும் நேசிக்கணும். டூவேவாக செயல்படணும். ஆமாம். இப்படிலாம் நிறைய கருத்துக்கு சொல்கிறார். ஒன்று 2 விஷயத்தை நான் சொல்கிறேன். பவுல் எழுதும்போது, கலாத்தியருக்கு எழுதும்போது ஆமென் சொல்ல மாட்டேறீங்களே. ஹல்லேலூயா. அநேக காரியங்களை சொல்லுகிறான். ஒன்று மாத்திரம் சொல்லுகிறேன். கலாத்தியர் 5:24, கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் ஆசைகளையும் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். சுவிசேஷத்தை அறிவிக்கலாம், யார் வேணா அறிவிக்கலாம். ஆனால் ஹல்லேலூயா, உங்கள் மாம்ச இச்சைகளையும் ஆசைகளையும் சிலுவையில் அறைந்து நீ சுவிசேஷத்தை சுமந்து செல்வாயாண்ணா. ஹல்லேலூயா. தட் இஸ் எ பேர்டன். ஆமாம். சும்மா அந்த நேரத்தில் நானும் வெயிட்டு தூக்குறேன்றதெல்லாம் கிடையாதுங்க. அது ஒரு பாரமா? உலகமே சந்தோஷமாக பாவத்தை என்ஜாய் பண்ணும்போது இல்லை நான் செய்ய மாட்டேன் அப்படி நிற்கிற பாரு, அதுதான் பாரம், அதுதான் சிலுவை. அதை சுமரு, அப்புறம் சுவிசேஷத்தை அறிவி. உன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ஆசீர்வாதமாக இருக்கும். ஜெபம் பண்ணால் போதாது, மற்றவங்களை நேசிக்க தரணும் உனக்கு. அப்போ சுவிசேஷத்தை அறிவிச்சு பாருங்க, அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. புரிஞ்சவங்க நல்ல ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆக இயேசு கிறிஸ்துவின் சிலுவை சுமப்பது, அவருடைய சுவிசேஷத்தை சுமப்பது. ஹல்லேலூயா. ஒரு கழுதையாய் நான் இயேசுவை சுமக்க போகிறேன் சொல்கிறவங்க எத்தனை பேர்? ஒரு மரியாளாய் ஒரு உலக இரட்சகரை உலகத்துக்கு காண்பிக்க போகிறேன் என்று சுமக்க போகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர்? ஹல்லேலூயா. ஆமென். நான் சிலுவையாக இயேசுவை சுமக்க போகிறேன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? ஆமென். ஆமென். எல்லோரும் அப்படியே எழுந்து நிற்கலாமா?
எல்லாம் எழுந்து பைபிள்லாம் வச்சுருங்க, எல்லாம் எழுந்து நில்லுங்க. இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல போகிறேன். ஆமாம், குட்டி ஸ்டோரி சொல்கிறது நான் அரசியல்வாதியா அப்படின்னு நினைக்கிறீங்களா? அரசியல்வாதி தான் சொல்லணும். குட்டி ஸ்டோரி சொல்கிறது நான் பாஸ்டரானு நம்ம செஞ்சது தான் அது. எல்லாம் என்ன பாருங்கள், ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன். சின்ன பசங்களாம் தட்டி இப்போ பாஸ்டர் ஸ்டோரி சொல்ல போகிறாராம். சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்ல, பாஸ்டர் ஸ்டோரி சொல்ல போகிறாராம். அப்போ தான் கொஞ்சம் விழிப்புணர்வு வரும். ஆமாம், எல்லாம் என்ன பாருங்கள், எல்லாம் என்ன பார்க்குறீங்களா? ஆமாம், இந்த இந்த கழுதை சிலுவையை பார்த்து ஒரு கேள்வி கேட்டுச்சான். ஆமேன்னு சொல்ல மாட்டேறீங்களே. ஏய் சிலுவையே, உன்னை மாரி நானும் தான் இயேசு சுமந்தேன், ஆனால் என்னை எல்லாம் மறந்துட்டாங்க. என்னெல்லாம் மறந்துட்டாங்க. என்னை யாரும் கழுத்தில் சுமக்கலை. என்னை யாரும் என்ன பண்ணல, பிரசங்கம் பண்ணுறதே இல்லை. இந்த குருத்தோல் ஞாயிறு மட்டும் தான் பிரசங்கம் பண்ணுறாங்க. அதனால் எனக்கு கிடைக்காத மேன்மை உனக்கு. நான் இயேசு முதல்ல உட்கார வச்சுக்கின்னு வலி தாங்கின்னு தெருவாக போனேன், எல்லாம் சுமந்தேன். ஆனால் நீயும் சுமந்த, நானும் சுமந்தேன். ஆனால் உன்னை மட்டும் எல்லாம் தூக்கி வச்சு பேசுகிறாங்க, என்னை யாரும் கண்டிக்க மாட்டுறாங்கல்ல அப்படின்னு இந்த கழுதை சிலுவை கிட்ட கேட்டுச்சான். அதுக்கு அந்த சிலுவை சொல்லிச்சான், உண்மைதான் 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 உண்மைதான். ஆனால் ஏன் தெரியுமா என்ன எல்லாரும் பேசுகிறாங்க? நீயும் சுமந்த, நானும் சுமந்தேன். ஆனால் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது அப்படின்னு கழுத்தை எடுத்து சொல்லிச்சான். இயேசு சிலுவை சுமந்து கொண்டு நடந்து வரும்போது, இயேசுவை அடிக்கும்போது என் மேலேயும் அந்த அடி விழுந்தது. ஆமென், ஹல்லேலூயா. இயேசுவை சிலுவையிலே அறைந்த போது, ஆணிகள் அடித்த போது, இயேசுவின் கைகளை மாத்திரம் அந்த ஆணிகள் துளைக்கவில்லை, எனக்குள்ளும் அந்த ஆணிகள் பாய்ந்தது. அதனால தான் நீயும் சுமந்த, நானும் சுமந்த, ஆனால் என்ன மாத்திரம் இந்த உலகம் கொண்டாடுச்சின்னு சொல்லிச்சான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அதனால் இந்த காலவெளியில் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், எல்லோரும் இயேசுக்காக வரலாம், சர்ச்சுக்கு போகலாம். ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ வலி, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பாடுகள், எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டங்கள் சொல்லி கொண்டிருக்குன்னா, நான் சொல்கிறேன், உங்களை இந்த உலகம் கொண்டாடும் வண்ணமாக தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிற நேரம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. காட்டில் ஒரு மரம் ரொம்ப ரொம்ப உயரமாக ஓங்கி வளர்ந்துச்சான். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களே? ஹல்லேலூயா. 3 மரம் வளர்ந்துச்சான். அதுக்கு ஆமே ஒரு நாள் வந்து இந்த மரத்தெல்லாம் வெட்டிட்டு போனாங்களாம். 3 மரமும் ஃப்ரெண்ட்ஸான். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களே? ஹல்லேலூயா. அந்த ஒரு மரத்தை வெட்டி எடுத்துன்னு போனவன் என்ன பண்ணான்னா, கேட்குறீங்களா? ஏசு நின்று பிரசங்கம் பண்ணார்ல, பேதுரு படகு. ஏசு நின்று பிரசங்கம் பண்ணுறதுக்கு அந்த கட்டைகள் பலகைகளாக அடித்து செயல்பட்டு தான். அதுக்கு ஒரே சந்தோஷமா, பரவாயில்ல, ஏசு என் மேலே ஏறி நின்ட்டாரு, என் மூலமாக பிரசங்கம் பண்ணிட்டாரு, கலிலே கடலில் பேதுரை ரசித்துட்டாரு, ஒரே சந்தோஷமா. ஆமென்னு சொல்ல மாட்டீங்களே? ஹல்லேலூயா. கொஞ்ச நாள் இன்னொரு அந்த மரத்தை வெட்டி அதை இயேசு கிறிஸ்து பிறந்த போது அதை என்ன பண்ணிட்டாங்களாம், தொட்டியில் அந்த முன்னணையாக பயன்படுத்தினாங்களாம். அது ஒரே சந்தோஷமா. ஆமே, முதல்ல அதை தான் சொல்லிக்கணும், ஒரே சந்தோஷமா. ஆமே, இயேசு குழந்தைக்கு அதில் படுக்க வச்சாங்களாம். அதுக்கு ஒரே சந்தோஷமா. பத்தியா, இயேசுவை நான் சுமக்கிறேன், இப்போ இயேசு உலகத்து ரட்சகரை நான் சுமக்கிறேன் அப்படி. 2வது தான் பேதுரு படகு. கொஞ்சம் வருஷத்துலேயே, ஆமென்னு சொல்ல மாட்டீங்களே? ஆமாம், பேதுரு படகுல ஏறி இருந்து அந்த மரம் பயன்படுத்திச்சான். ஆனால் ஒரு மரம் சும்மாவே கருது தான். அது ஒன்றுமே புரியல, நம்மளும் எதுக்கும் யூஸ் பண்ணவே மாட்டுறாங்களே அப்படி சொல்லிட்டு அதை கட் பண்ணி தூக்கி ஓரம் போட்டாங்களாம். ஆமே, அது நினச்சி தான் நம்மளே யாரும் சுமக்கவே மாட்டுறாங்களேன்னு. கடைசியில் இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட பிறகு அவரை சிலுவையில் அறியும்படி சிலுவை தண்டனையாக கொடுக்கும்போது அந்த மரத்தை எடுத்து பயன்படுத்த. எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், உங்களுக்கு பல பாடுகள் வரலாம், சீக்கிரத்தில் உங்களை யாரும் உபயோகப்படுத்தாமல் இருக்கலாம், நல்ல கிருபைகள் தாழ்த்திருந்து கூட உங்களை யாரும் யூஸ் பண்ணாமல் நீ வெளியே வராமல் இருக்கலாம். கவலைப்படாதீங்க. ஆமென்னு சொல்ல மாட்டீங்களே? கர்த்தர் உங்களை சிலுவை மரமாய், ஆமென், உங்களை பயன்படுத்த அவர் ஆயத்தமாயிருக்கிறார். நம்புறவங்களாம் கரங்களை உயர்த்தி கண்களை மூடி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவை சிலுவை சுமந்தது எனக்கு ஹைலைட் தாட்டாக இருந்தது இன்னைக்கு. பட் பேசிங்க நேரம் இல்லை. ஆமென். நம்ம சிலுவை சுமக்கணுன்றது சுவிசேஷங்க. ஆமென் ஆமென் ஆமென். இன்னைக்கு எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? ஆண்டவரே, கழுதை சுமந்ததை போல நாங்கள் மரியாதை போலவும் சிலுவையை போலவும் சிரேனவராகிய சீமோனை போலவும் நாங்கள் உம்மை சுமக்கிறோம்.
அன்பு சகோதரன், நான் சொல்றேன், தற்செயலாம் ஒரு வேலை நீ வேற எதுக்காக இந்த பக்கம் வந்து இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கலாம், வேற எதுக்காவது இயேசு நம்பி இருக்கலாம், சும்மா ஃப்ரெண்டு கூட வந்தேன்னு நம்பி இருக்கலாம், ஒருவேளை கல்யாணத்துக்காக ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், எப்படியோ நீ உள்ள வந்திருக்கலாம். இது ஒரு பெரிய பாக்கியம். இயேசு நீ சுமக்கிறதுக்கு ஒரு பாக்கியம். அந்த சிறையில் ஒரு அங்கே வந்தபோது அவன் பலவந்தம் பண்ணப்பட்டு சுமக்கப்பட்டான். ரொம்ப யோசிப்பாரு, இன்னைக்கு வரைக்கும் அவனை பற்றி பேசுகிறோம், வரலாறு அவனை சொல்லி கொண்டிருக்கிறது. தற்சமயமாய் வந்து நீ இந்த சிலுவை எடுத்தாலும் உனக்கு ஆசீர்வாதம் தான். ஏன் எனக்கு மட்டும் இந்த பாடுகள் நினைக்காத, ஏன் எனக்கு மட்டும் இந்த பாடுகள் நினைக்காத. ஹல்லேலூயா. என்னை இயேசு அடிக்கும் போது அந்த அடிகள் அந்த சிலுவை மரத்துக்கும் விழுந்தது. ஆணிகள் அடிக்கும் போது அந்த மரத்திலும் அந்த ஆணிகள் பாய்ந்தது. அதனால தாங்க அந்த சிலுவை உயர்த்தப்பட்டது. ஒருவேளை கழுதையை போல யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம கட்டப்பட்ட நிலையில குட்டியோட கூட கட்டப்பட்டது. ஹல்லேலூயா. குடும்பமே சபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நீங்க இருக்கலாம், எல்லாரும் ஒதுக்கப்பட்டிருக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேட்பாரற்ற நிலையில இருக்கலாங்க. ஆண்டவருக்கு நீங்க தேவை. உங்க மேல இயேசு வந்தார்னா உங்க வாழ்க்கையே மாறும், உங்க மதிப்பு தானால வரும். ஆமென், ஆமென். கர்த்தர் மாற்ற போகிறார், கர்த்தர் மாற்ற போகிறார். இன்னைக்கு சொல்ல வேண்டும், ஆண்டவரே நான் சிலுவை சுமக்க ஆயத்தம், நான் சிலுவை சுமக்க ஆயத்தம். ஆண்டவரே என் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைகிறேன், உடைய மரணத்தை எங்கும் சுற்றி ஆண்டவரே என் சரீரத்தை சுமந்து திரிகிறேன். ஆண்டவரே எத்தனை பேர் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் உங்கள்கிட்ட ஒரு குறை இருக்குது பண்றாரு. அவன் சொல்றான், எல்லா கட்டளையும் நான் கை கொண்ட ஆண்டவரே, நான் ரெடி, நான் தயார். அப்படின்னு இல்லப்பா, இன்னும் ஒரு குறை இருக்குது. இல்லை இல்லை இல்லை, ஒரு குறை இருக்குது. என்ன குறை? ஹல்லேலூயா. மற்றவங்க நேசிக்க தெரியலப்பா, அவனுக்கு மற்ற அன்பு குறை தெரியல. நீ உன் பணத்தையே சுமந்து இருக்கிற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மற்றவர் நேசி என்று சொல்லி ஆண்டவர் அவரை அனுப்பிவிட்டாரே. அது சிலுவை சுமப்பதற்கு ஒரு பெரிய தகுதி. ஆமென். பரலோகத்தில் நமக்கு பொக்கிஷம் இருக்குதுங்க. ஹல்லேலூயா. நான் உம்மை சுமக்க ஆயத்தமாக இருக்கிறேன். அதனால நான் பிறரிடத்தில் அன்பு கூறுவேன், பிறரை நேசிப்பேன் ஆண்டவரே, பிறரை மன்னிப்பேன் ஆண்டவரே. கிறிஸ்துவின் நிமித்தம் ஆண்டவரே நான் எதையும் சகிப்பேன் ஆண்டவரே. நான் சுமப்பேன். அடிகள் விழட்டும், ஹல்லேலூயா. ஆணிகள் அடிக்கப்படட்டும், ஹல்லேலூயா. அவமானங்கள் வரட்டும், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு அந்த அவமான சின்னமா, கொலகார சின்னமா, கொலை கருவியாய் பயன்படுத்த அந்த சிலுவை ஆமீன் ஒரு புண்ணிய சின்னமாய் அது மாறினது என்றால் உன்னையும் கர்த்தர் மாற்றுவார். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? கரங்களை உயர்த்தி எல்லா ஆண்டு சமுதிரம் ஒப்பு கொடுக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரஹாதானா லபாரபா. பவுல் சொல்லுகிறான், நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன், நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன், சுவிசேஷத்தை நிமித்தமாய் நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். மரியாள் மாத்திரம் சுமக்கலங்க, இயேசுவின் சுவிசேஷத்தை நீ உன் கர்ப்பத்தில் சுமக்கணும். கிறிஸ்து இயேசுவின் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்று எடுத்தேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறானே, இன்றைக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க நீ ஆயத்தமாய் இருக்கிறாயா? ஆயத்தமாய் இருக்கிறாயா? இதுவரை உலகத்துக்கு நீ தெரியாதவங்களா இருக்கலாம், ஏதோ ஒரு மூலையில கட்டப்பட்டவங்களா இருக்கலாம், ஏதோ ஒரு கிராமத்துல கட்டப்பட்ட நிலைமையில இருக்கலாம், முட்டுச்சந்தில கட்டப்பட்ட நிலைமையில இருக்கலாம். ஆனா எப்போ இயேசு மேல வராரோ உனக்கு மகிமை வருது, கனம் வருது, எல்லாம் உன்னை மதிக்க ஆரம்பிப்பாங்க, எல்லா கைகளை உயர்த்தி உனக்கு எதிராக நின்று ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார்கள். வழிவிடு வழிவிடு வழிவிடுன்னு சொல்லுவாங்க. இயேசு சுமக்கிற மனுஷன் வர வழிவிடு. அப்படியா கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்த போகிறார், ஆசீர்வதிக்க போகிறார். உன் கொம்பு மகிமையாய் உயர போகிறது. ஓ ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷத்தை சுமந்து செல்கிறவனா ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே கொஞ்சம் வலிக்கும் தான், கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் உங்களை எல்லாம் மரியாதையும் மேன்மையும் உங்களை தேடி வருங்க. எல்லாம் கண்ணு முடியாம ஓ ஹல்லேலூயா. உன்னையே ஏறுத்துவிட்டா ஊழியும் செய்திடலாம், சாகடித்தா சுகமாய் வாழ்ந்திடலாம். பெரிய
இனி வருகிற நாட்களே உம்மை சுமந்து செல்கிறவர்களா ஹalleluya மதிப்பற்ற நாங்கள் மதிப்புரியவர்களாய் கனத்துக்குரியவர்களாய் மாறுபடி உங்களை சுமக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். இப்படி சுவிசேஷத்தை சுமக்க ஆயத்தமாக இருக்கிறோம். அர்ப்பணித்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. உங்கள் நாமம் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில்